வணக்கம்மா. சிவாய நம. ஓகே, சிவாய நம. சிவாய திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே. அரகர மகாதேவ. அரேவ தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமைதான மிகமேவும் கையாரவரும் யானை கடல் மரவாமல் அழியாழ மல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பதம் பணிந்து இன்றைய அப்பர் அருணரி மன்றத்தின் மூலமாக அடிப்படை சைவ சித்தாந்தம் என்பது குறித்து சிந்திப்பதற்கு இவருடைய திருவுருளும் குருவுருளும் நமக்கு இங்கே குட்டி வைப்பதாக நம்முடைய சித்தாந்த நூல் வழியாக முப்பொருள் உண்மை என்பதை குறித்து நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மேலான ஒரு பதிப்பொருள், அறிவில் முற்ற அறிவு உடையதுமாக பேராற்றலும் தன்வயம் உடையதுமான அப்படிப்பட்ட ஒரு பொருள்தான் பதி என்பதாக. அடுத்து அறிவு பொருள்தான், ஆனால் அறிவித்தால் அறியக்கூடிய சிற்றறிவு என்பதாக. இது இடைப்பொருள், பசு என்று அழைக்கப்படக்கூடிய ஆன்மாக்கள். இவை பல பலவாக எண்ணில் அடங்காததாக உயிர் அவை என்று சொல்வார் உமாபதி சிவாச்சாரியார். உயிர் அவை நிலை என்று சொல்வார். பதி ஒன்றுதான், ஆனால் உயிர்களோ பல பல. அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய பொருள் பாசம், ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருள் எப்படிப்பட்டது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த பாசம் என்பது 3 வகையாக, அதுவும் உயிருடைய அறிவிலே என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே உயிரின் அறிவை மறைத்து கொண்டிருக்கும் மலமாக, சகச மலமாக, ஆணவ மலமாக, இருள் மலமாக, பொருளால் ஒன்றதாக, நித்த பொருளாக, இப்படியெல்லாம் இருக்கும் இந்த மலம். இந்த ஆணவ மலம் அறியாமையை, இந்த உயிர்களுக்கு அறியாமையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அறிவை மறைத்து ஒன்றையும் அறிய விடாத நிலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த மலத்தை நீக்கி உயிர்கள் அறிவு பெற வேண்டும், அந்த அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்று உயிர்கள் மீது கொண்ட பெரும் கருணை. இது இறைவன் உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் அந்த மலத்தை நீக்குவதற்காக 2 மலம் இங்கே சேர்க்கப்பட்டது. அது என்றைக்கும் முதலே இருக்கக்கூடியது சகஜ மலம். இப்போது 2 மலங்கள், அது மாயை கண்மம் சேர்த்து வைக்கப்பட்டதாக ஆகந்துக மலமாக. இதுவும் நித்த பொருள், பொருளால் ஒன்று, மாயை பொருளால் ஒன்று என்றெல்லாம் பார்த்தோம். கண்மம் அதுவும் பொருளால் ஒன்று. ஏனென்றால் ஜடப்பொருள் பலவாக ஜடமாக இருப்பது தோன்றி நின்று அழிந்து விடும். ஆனால் நாம பார்க்கக்கூடிய 3 பொருள்களுமே நித்த பொருள், என்றும் உள்ள பொருள், சூட்சும பொருள். அதாவது நம்முடைய கண்ணுக்கு, அதாவது தூலமாக இந்த கண்ணுக்கு புலப்படாத ஒன்று, அருவமாக. இப்படியெல்லாம் நம்ம இந்த 3 பொருட்களை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த அடிப்படை சைவ சித்தாந்தத்தின் மூலமாக. இதற்கெல்லாம் உறுதுணையா இருக்கக்கூடிய சாந்தாமையாருக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய அதாவது மாயை பற்றி பார்த்து கொண்டே வந்தோம். இந்த மாயையின் காரியமாக வந்த தத்துவங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த மாயையின் காரியங்கள் தத்துவங்களாக இந்த உயிருக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. மாயை ஜடம், தானா சேராது. அப்ப தனு கரணம் புவனம் போகமாக
இங்கே சேர்த்து வைக்கப்படக்கூடிய மாயை கண்மத்துக்கு ஈடாக இதெல்லாம் பார்த்தோம். அப்ப இது ஜடம், மாயை ஜடம், கண்மம் ஜடம். மாயை ஒரு ஒளிப்பொருள் என்றும் பார்த்தோம். ஏன்னா இருள் மலம், அந்த இருளை நீக்குவதற்காக சேர்த்து வைக்கப்பட்ட பொருள் மாயை. அப்படி என்றால் இந்த மாயை என்பது ஒரு ஒளிப்பொருள். ஆனால் ஒளிப்பொருளாக இருந்த போதும் இந்த பொருள் ஏகதேச அறிவை கொடுக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா இந்த மாயா காரியமாகிய தத்துவங்கள் கூட்டி வைக்கப்படுகிறது. இவற்றின் மூலமாக உலகத்து பொருளைத்தான் நாம் அறிய முடியும். இதையெல்லாம் நமக்கு பார்த்துக்கிட்டே வந்தோம் நம்ம. இப்போ இந்த உயிர்களுடைய அறிவு விளக்கம் பெறுவதற்காக இறைவன் மாயா காரியத்தை கூட்டு வைத்தான். அதன் மூலமாக எதற்காக இப்ப மாயா காரியம்னா வேற எதுவும் நம்ம நினைக்க வேண்டாம், உடம்புதான். இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கும் இந்த உடம்பு, தனு, கரணம், புவனம், இன்னைக்கு உலகம், இது எல்லாம் படைக்கப்பட்ட பொருள். எதற்காக? உயிர்கள் தன்னையும் தன்னை செலுத்தும் இறைவனையும் அறிய வேண்டும். இது ஒரு மேலான நிலை, இது ஒரு பக்குவ நிலை. இந்த நிலை வரும்போதுதான் இந்த உயிர்கள் இப்படி யாரை? தன்னையும் அறிய வேண்டும், தலைவனையும் அறிய வேண்டும். இப்படி அறிய வேண்டும் என்றால் அந்த மலமானது ஒரு பரிபாகம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். மல பரிபாகம். இந்த மலம், ஆணவ மலம் பக்குவம் அடைய வேண்டும் என்றால் சேர்த்து வைக்கப்பட்டிருக்க பாருங்க வினைகள். இந்த வினைகள் எல்லாம் இந்த இரண்டு வினைகள், அதாவது நல்வினை தீவினை சேர்க்கப்படுகிறது. அதற்கு ஈடான இன்ப துன்பங்கள் எல்லாம் வருகிறது. அப்ப அந்த இருவினை பயன்களையும் இறைவன் நமக்கு ஊட்டி வைக்கிறான் என்ற உணர்வு. இதெல்லாம் ஒரு பக்குவ நிலை. இருவினை ஒப்பு, மல பரிபாகம். இருவினை ஒப்பு வரும்போதுதான் மலபரிபாகம் வரும். அப்படி மலபரிபாகம் வரும்போது சக்தி நிபாதம். சக்தி நிபாதம் என்றால் அருள் வீழ்ச்சி. அப்ப இவ்வளவு நாள் நமக்கு அருள் தானே நடத்துகிறது. நம்ம முதலே இப்ப பார்த்தோம் இல்லையா? அப்ப உயிர்கள் தானாக செயல்படாது, மாயா காரியமாகியவை அவை தானா செயல்படாது. அது ஜடப்பொருள். ரெண்டையும் கூட்டி வைக்கிறது அருள் தானே, இறைவனுடைய அருள் தானே. என்றாலும் கூட இந்த அருள் இந்த மாயை கர்மங்களை கூட்டி வைத்து உயிர்களுக்கு உரிய பக்குவத்தை தரும் வண்ணமாக தன்னை மறைத்து கொண்டு உலகப் பொருள்களை காட்டி திரோதாகியாக பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை தன் பாதத்திறம்பாடி அடையலூர் எம்பாவாய் என்று அழகாக சொல்வார். அப்ப பேதித்து நம்மைனா கொஞ்சம் கொஞ்சமா படிமுறையில மேல் நோக்கி வர வேண்டும். உலகத்தை காண்பித்து, உலகத்தைத்தான் காண்பிக்கிறார். திரோதாயியாக இருந்து உலகத்தை காண்பிக்கிறார். அப்புறம் இந்த உலகத்தை கண்டு கண்டு அனுபவித்து வரும் இந்த ஆன்மா. உலகப் பொருள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு இன்பம் தருகிறது என்று உணர்ந்த வரையில் அந்த ஆன்மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும், இன்னும் கொஞ்சம் இந்த உலகம் எனக்கு துன்பத்தை தரும் பொருள் என்ற உணர்வு வர வேண்டும். என்றைக்கு வரும் அப்படின்னா, என்றைக்கு இந்த ஆன்மா இவையெல்லாம் ஜடப்பொருள், இது மாயையின் காரியம் என்ற உணர்வு. யோசிச்சு பாருங்க, இது எப்படி வரும் அப்படின்னா, இந்த திரோதாயி இவனுடைய ஆற்றல் தான் உலகத்தை காமிக்கிறார். இதே உலகத்தை தான் இந்த உலகப் பொருள்களை எல்லாம் காண்பித்து நாம் அனுபவிக்க வைக்கிறார். இதே திரோதாயி உலகப் பொருள்களை நாம் இன்பமாக அனுபவிக்க அனுபவிக்க ஒண்ணுமே சொல்ல மாட்டார். நல்லா அனுபவி. ஏன்னா எந்த பொருளையுமே நன்றாக அனுபவித்து அப்புறம் அந்த அனுபவத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு இடரல், அதுல இடரலே வராத வரைக்கும் இன்பமாக இருக்கும் உலகம். ஆனா அந்த பாதையில் ஒரு சிறு இடரல் வரும்போது, துன்பம் வரும்போது, ஏன் வந்தது, எதற்கு வந்தது, இந்த துன்பம் ஏன் வந்தது, இந்த துன்பம் எனக்கு ஏன் வந்தது, இந்த துன்பம் எனக்கு மட்டும் ஏன் வந்தது, இப்படி எல்லாம் கேள்வி எல்லாருக்கும் வருங்க. யாரும் இதுல தப்பிக்க முடியாது. இது இறைவனுடைய கணக்கு. எல்லாம் கணக்கு போட்டு சீட்டு போட்டுதான் சுவாமி அனுப்புகிறார் இந்த உடலை.
நாம நினைச்சுக்கிறோம் உடம்பு, நான் இந்த உடம்பு வச்சு நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி செய்யறேன். இந்த உடம்ப வச்சு நாம செய்யல. உடம்பு ஜடம். இல்ல உள்ள இருக்க உயிர், நான் தானே செய்யறேன்னா உயிர் அறியாமையில கிடக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டி வச்சு செயல்படுத்துபவன் யார்? இறைவன். அப்ப இந்த உடலையும் உயிரையும் கூட்டி வைத்து இந்த நெறியிலே நடத்துபவன் இறைவன். இந்த உணர்வு என்றைக்கு வரும் அப்படின்னா, என்றைக்கு இந்த வினைகளெல்லாம் நல்வினையினால் நன்மையும் தீவினையினால் தீமையும் வந்தபோது சமமாக, இவையெல்லாம் நான் செய்த வினைக்கு ஈடாக இறைவனால் கொடுக்கப்பட்டது என்ற உணர்வு தான் இருவினை ஒப்பு என்று சொல்லக்கூடியது. இது ரொம்ப கஷ்டம். வாயால சொல்லிடலாம், புஸ்தகத்துல படிச்சிடலாம், சொல்றத கேட்கலாம், எல்லாம் ஈஸி. கேட்கிற வரைக்கும் ஈஸி, சொல்ற வரைக்கும் ஈஸி. ஆனா அனுபவத்துல வரும்போது அப்படி ஒரு தடுமாற்றம் நமக்கு வரும். இன்பம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். துன்பம் வரும்போது நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவில் இருக்கும். முதல்ல நம்ம ஏத்துக்க மாட்டோம். அது எப்படி நமக்கு வர்றது? நம்ம இவ்வளவு சாமி கும்பிடுறோமே. அதுலயும் நல்ல சாமி கும்பிடுறாங்க, நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு துன்பம் வந்தா ஒழுக்க ஏத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி மாறி போறவங்களும் கூட இருக்காங்க. இவ்வளவு மேலான நிலையில இருந்து எனக்கு ஏன் சாமி இதை கொடுத்தார் அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. சாமி கொடுக்கல, நாம செஞ்ச வினைகள் அதை அப்படியே ஊட்டி வைக்கிறார். இது ஊழல்லது உணவு ஆகா, நாம செய்த அந்த வினைகள் தான் ஊட்டப்படுகிறது. எதற்காக? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இவைகளெல்லாம் நம்முடைய நன்மைக்கு. கருணை கருணை கருணை, அது அறக்கருணை மரக்கருணையாக இப்படியெல்லாம் ஒரு பக்குவ நிலை வரும்போதுதான் உயிர்கள் ஒரு பக்குவ நிலையை, இந்த பக்குவம், உயிரின் பக்குவம் என்பது மலம் பரிபாகம் அடைந்த நிலை. இந்த நேரத்தில் தான் சத்தினி பாதம் அருள் வீழ்ச்சி என்பது. இப்போ இந்த உயிர்களுடைய விளக்கம், இந்த உயிரின் விளக்கம் அப்படின்ற ஒரு விளக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா 3 பொருளை பார்க்கும்போது உயிரின் அறிவுதான் இந்த பதிக்கும் இடம் கொடுத்திருக்கிறது. பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவ மலமும் இங்கேதான் இருக்கிறது. ஸ்தூலமான அறிவாகிய ஆன்ம அறிவை பற்றி கொண்டு இருக்கிறது. அப்ப உயிரோடைய அறிவைத்தான், உயிரோடைய அறிவு பற்றியதான் விளக்கமாக படித்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல இருவினை ஒப்பு மலபரிபாகம் பற்றி இன்னும் மேலாக சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக ஒரு சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த சிந்தனை தான் தச காரியம், தசகாரிய அனுபவம். இந்த தச காரிய பற்றி சிந்தித்து அதன் பின்பாக இருவினை ஒப்பு மலபரிபாகம் அடுத்த ஸ்டெப் வரிசையா போகலாம். இப்ப தசகாரியம், தசம்னா எல்லாருக்கும் தெரியும். 10 என்பது காரியம் என்பது செயல்பாடுகள். இந்த ஆன்மா நல்ல ஞான நெறியிலே, நல்ல ஒரு சிந்தனையிலே, மேலான அந்த உண்மை நெறியிலே அப்படியே மேல வருது. இப்ப அப்பதே நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? நல்ல ஒரு இருவினை ஒப்பு மலபரிபாகம் இப்படி எல்லாம் வருது பார்த்தீங்களா? இன்னும் சொல்ல போனா சரியை, சரியை என்பது கோவில்ல போய் வழிபாடு செய்யறது, இப்படி எல்லாம் ஒரு சரியை தொண்டு செய்தல், இன்னும் நம்ம நூல்கள் திருமுறைகள் படித்தல், இதெல்லாமே சரியை தொண்டுதான். அந்த சரியையிலே மேம்பட்டு 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 வரும்போது கிரியை, அது இறைவனே நமக்கு கொடுத்துருவார். நாம அது எதையும் தேடி போக வேண்டாங்க. சாமி எப்போ இந்த ஆன்மாவுக்கு என்ன ஒரு கொடுக்கணும்ன்ற பக்குவம், இந்த அளவு பக்குவம் இருக்கு, இப்ப இதை ஊட்டலாம் அப்படின்னு சாமியே ஊட்டிடுவார். நாம எதையும் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம். நாம என்ன செய்யணும் அப்படின்னா, வழிபாட்டில், இடைவிடாத வழிபாட்டில், இடைவிடாத இறைவன் மீது கொண்ட அன்பில் மாறாமல் இருக்க வேண்டும். இதை செஞ்சாலே போதும், நமக்கு சாமி எப்பப்போ கொண்டணுமோ கொண்டிடுறாரு. அப்ப சரியிலிருந்து கிரியை, கிரியையிலிருந்து யோகம், ஒன்றித்த நிலை. அந்த 3ம் சேர்ந்ததுதான் தவநிலை. சரியை கிரியை யோகம் என்பதுதான் இங்கே தவநிலை. யார் அந்த தவ நிலையிலே மேலாக இருக்கிறார்களோ, தவ முதிர்ச்சி என்று சொல்லலாம். அந்த தவ முதிர்ச்சி வரும்போது ஞானம் அங்கே கொண்டு வந்து ஊட்டப்படுகிறது.
ஞானத்தை நாமாக சென்று அடைய முடியுமா என்றால் ஒரு காலம் முடியாது. ஆன்மா அறியாமையோடு கூடிய ஒன்று. அறியாமை இப்ப கொஞ்சம் பக்குவம் அடைஞ்ச நிலையிலே மலபரிவாகம் அடைந்த நிலையிலும் கூட ஒரு மலவாசனையெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இப்ப சுவாமி தான் எந்த பக்குவத்துல இது இருக்கு, ஞானத்தை எப்படி ஊட்ட வேண்டும் என்பதை இங்கே பக்குவமாக ஊட்டுகிறார். அதுலயும் இந்த ஞான நிலைக்கு தலைப்பட்ட இந்த ஆன்மா, அந்த ஞானத்திலேயும் 4 நிலை இருக்கு. இங்க எப்படி சரியகிரிய யோகம் ஞானம் 4 நிலையோ, ஞானத்தில் வந்தபோது அதுல 4 நிலை வருது. அது முதல் நிலை கேட்டல். கேட்டல் என்பது ஞான சாத்திர நூல்கள். இவைகளை எல்லாம் அப்படியே கேட்டல். இத சாத்திர நூல்கள் நம்ம படிக்கிறத காட்டிலும் கேட்டல் தான் மிகச்சிறந்த ஒன்று. கேட்கணும், நிறைய கேட்கணும். ஞான சாத்திரம் இது ஆராய்ச்சியாக நம்ம சிவஞான போதத்திலே படிச்சிருக்கோம். ஆராய்ச்சியும் அனுபவமும் என்பதாக. ஆராய்ச்சியாக இப்படி ஆராய்ச்சி செய்து கேட்டு 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 அப்படியே சிந்திக்க 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 நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சியாக, அங்கே ஆராய்ச்சியும் அடுத்து அனுபவமாகவும் 2ம் சேர்ந்து இங்கே வரக்கூடியதாக. இந்த ஆராய்ச்சியும் அனுபவமாக வரும்போதுதான் இப்ப ஆன்மா ஒரு பக்குவ நிலையை எய்திக் கொண்டிருக்கிறது. அதாவது நல் நெறி என்று சொல்வார்கள். அந்த நெறியிலே தலைப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய நூலறிவு. ஞானத்தில 2, ஒண்ணு அபரஞானம், அடுத்து பரஞானம். அபரஞானம் என்பது நூலறிவு. இந்த நூலறிவும் கூட இறைவன் இந்த ஆன்மாவுக்கு எப்ப கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறார். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுக்கணும்னா, நாங்கெல்லாம் முதல்ல திருமுறைகள் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தோம். திருவாசகம் இடைவிடாம படிப்போம். திருமுறைகளும் படிப்போம். ஆனா திருவாசகத்துல இருக்கிற சந்தோஷம், ஏன்னா எளிமையான சொற்கள், என்னவோ அது பொருள் தெரியலேனா கூட அதாவது டைரக்ட் மீனிங் மட்டும் படிச்சுக்கிடுவோம், அவ்வளவுதான். சாத்திர அறிவு கிடையாது. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு இன்பம். அதை படிக்கும்போது, அதுவும் நல்ல ஒரு ராகத்துல பாடும்போது இனம் புரியாத ஒரு இன்பம். பொருள் தெரியவில்லை என்றாலும் இந்த ஞான நூல்கள் எப்ப முதல்ல என்ன கிடைச்சது? திருமுறைகள், இந்த திருவாசகம் நூல்கள் எல்லாம் கிடைச்சது. அப்ப அந்த நூல்களோடு உறவாடுதல், இது ஞான நெறி. ஞானத்தை கேட்டல், இதெல்லாம் முதல் நிலை கேட்டல். அப்ப இத கேட்டு 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 நல்ல ஒரு உருப்பு போட்டு உள்ளுக்குள்ள வர வர உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகள் எல்லாம் தங்க 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 சுவாமி இந்த பக்குவத்தை தெரிஞ்சு அடுத்த சாத்திரத்தை கொடுப்பார். இது எல்லாருக்குமே உண்டு. ஏன் நாங்கெல்லாம் தோத்திரமே படிக்கலாங்க, நேர சாத்திரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க போன பிறவியிலேயே இந்த தோத்திரத்தை முடித்து விட்டீர்கள் என்றுதான் பொருள். நிறைய பேர் இன்றைக்கும் எங்க இதுல எல்லாம் வருவாங்க. நாங்க திருமுறையெல்லாம் தெரியாதுங்க. ஆனா டைரக்டா சாத்திரத்துக்கு தான் வருவாங்க. அப்ப என்ன பொருள்னா, இது எல்லாமே ஒவ்வொரு பிறவி தொடர்ச்சி தான். இந்த ஏன்னா உயிருடைய பக்குவத்திற்காகத்தான் சுவாமி அடுத்து 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 பிறவியை தூக்கி கொடுக்கிறார். ஆனா இந்த பிறவியில இவ்வளவு பக்குவம்னா அடுத்த பிறவி இதை காட்டிலும் மேலான நிலை. இதை நம்ம புராணத்திலையும் இதுல எல்லாத்திலையும் பார்க்கலாம். இப்ப இந்த தோத்திர நூல்கள் சொல்வதை சாத்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தல், இது எல்லாமே அபரஞானம் தான். அப்ப அபரஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல்கள், இது மேலான இந்த சாத்திரமும் தோத்திரமும். இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த திருவாசகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரையில் வீழ்வேற்கு சிந்தை தன்னை தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அந்தமில்ல ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. சாத்திரம் தெரியாதவர்களுக்கு இந்த பாடலுடைய சாதாரண பொருள் என்னன்னு தெரியும். ஆனா சாத்திரம் தெரிந்தவர்களுக்கு இந்த பாடலுடைய பொருள் நல்லா தெரியும். உண்மை விளக்கம் படிச்சிருக்கோம்.
இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே. மீண்டும் மீண்டும் பிறவி அதுல வரக்கூடிய ஆன்மாக்களாக இப்படி இருந்த எண்ணிய கொண்டு வந்து மேலான நிலையில கொண்டு வந்த சிந்தை தனை தெளிவித்து, சிந்தை என்பது இந்த இடத்திலே உயிரின் அறிவு, தெளிதல் என்பது ஆணவ மல நீக்கம், அப்படியே மல பரிபாகம் அடைய செய்து தெளிவித்து சிவம் ஆக்கி. இப்ப பார்க்க போற தசகாரியத்துக்கு அருமையான ஒரு பாடல்னா இதை வச்சுக்கலாம் நம்ம. சிந்தை இதனை தெளிவித்து சிவம் ஆக்கி என்னை ஆண்ட. இதெல்லாம் செய்யறது யார்? சுவாமி. அந்தமிலா ஆனந்தம், பேரானந்தம், ஆனந்த கூத்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறானே அந்த குத்த பெருமான். அந்த தரிசனம் நீங்க இந்த பாட்டு வந்து இப்ப பாடின பாட்டு வந்து திருவாசகத்துல கண்டபத்துல இருக்கு. அந்த கண்டபத்துல முதல் பாடல், அதுக்கு கீழே நீங்க பாருங்க கருத்துரையில நிறுத்த தரிசனம் என்று. நிறுத்த தரிசனம் என்பது தில்லையிலே இறைவன் ஆடக்கூடிய அந்த கூத்து, ஆனந்த கூத்து. இந்த ஆனந்த கூத்தை அனுபவிக்கும் பேரு யாருக்கு என்றால், யார் இந்த பக்குவ நிலை அடைந்தார்களோ அவர்களுக்கு. எவ்வளவு ஒரு அருமையான பாடல் பாருங்க. இப்ப இந்த திருவாசகத்தை சாதாரணமா பாடிட்டு போறத காட்டிலும் அப்படியே அந்த கூத்தை தரிசித்தல், ஆனந்த கூத்தை தரிசித்தல், உள்ளுக்குள்ள உயிர் அறிவுல கண்டு ஆனந்தம் அடைதல் அப்படின்றது எவ்வளவு ஒரு மேலான ஒன்று. இந்த சாத்திரத்தோடு இருந்தால், சாத்திர அறிவு ஞானம் கிடைத்தால் அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கலாம். அவ்வளவுதான். இதான் ஆராய்ச்சியும் அனுபவமும். அபரஞானமாகிய நூலறிவு. இந்த அபரஞானமாகிய நூலறிவு இந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக இந்த உயிர்களாகிய இந்த உயிர்களுடைய அறிவிலே இருக்கும் மலம், அது ஒரு ஜடப்பொருள் தான், ஆனால் முழு அறியாமையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அறியாமையை நீக்குவதற்காக சேர்த்து வைக்கப்பட்ட பொருள் இந்த தனு கரணம் புவனம் போகமெல்லாம் என்பதை உணர்தல். இந்த தச காரியம் என்பது 10 வகையான செயல்பாடுகள். யாருக்கு? உயிர்களுக்கு, ஆன்மாக்களுக்கு. அப்ப அதை உணர்தல் எப்பொழுது? தசகாரியத்தை உணர்றதே எப்ப இருந்து அப்படின்னா, ஆன்மா ஒரு பக்குவ நிலையை அடையும் போதுதான் அது உணர முடியும். அது வரைக்கும் உணர முடியாது. அதாவது முதல்ல அபரஞானத்துலதான் உணர முடியும். அபரஞானம் என்பது நூலறிவு, சாத்திர நூல்கள். இந்த சாத்திர நூல்கள் மூலமாகத்தான் இதையெல்லாம் உண்மை விளக்கம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க நமக்கு. எடுத்தோடனே 6 தத்துவம் ஏது? இதான முதல்ல இது கேள்வி. அதுக்குரிய பதில் 36 தத்துவங்கள். இது எதுல இருந்து வந்தது? மாயையில. மாயை என்பது ஜடப்பொருள். இப்படி எல்லாம் பாக்குறோமா? இதுதான் இங்க 10 என்பது தத்துவம் ரூபமாக, தத்துவ ரூபம் முதல்ல, அப்புறம் தத்துவ தரிசனம், அப்புறம் தத்துவ சுத்தி. 3 ஆயிட்டா? தத்துவங்கள். தத்துவங்கள்ல இந்த மாயையிலிருந்து பெறப்படக்கூடிய தத்துவங்கள். இவை ஜடப்பொருள். இப்ப நம்ம சாஸ்திரம் படிச்சதுனால இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து ஆன்மா, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அப்ப முதல்ல தத்துவம், அதுல ஒரு 3, அப்புறம் ஆன்மா, அதுல ஒரு 3 வந்துட்டா. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அடுத்தாப்புல சிவம், சிவரூபம், சிவ தரிசனம். இந்த 2 வந்துட்டு சிவரூபம் 1, சிவ தரிசனம். அடுத்து அதுக்கு சுத்தி எல்லாம் கிடையாது. தத்துவ ரூபத்துக்கும் ஆன்மாவுக்கும் தான் சுத்தி. அப்ப சிவத்துக்கு என்னன்னா, இந்த உயிர்கள் இந்த சிவத்தோடு ஒன்றிய நிலை சிவயோகம். அந்த ஒன்றினா மட்டும் பத்தாது, அனுபவிக்கணும். ஏன்னா உயிர் அனுபவிக்கும் பொருள். அனுபவம் உயிர்களுக்கு மட்டுமே. அடுத்து சிவபோகம். சிவயோகம் என்பது ஒன்றுதல். இந்த உயிர்கள் சிவத்தோடு ஒன்றுதல் சிவயோகம். ஒன்றினா மட்டும் பத்தாது, அனுபவிக்கணும். அந்த அனுபவம்தான் போகம், சிவபோகமாக. இப்படி 10 காரியங்களாக இந்த 10ம் எதுக்கு அப்படின்னா, உயிர்கள் இந்த பக்குவ நிலையை அடைந்து மேலான பேரானந்தத்தில் திளைக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இது எப்ப இருந்து வருது அப்படின்னா, என்றைக்கு உயிர்கள்
பக்குவ நிலையை நோக்கி செல்கிறதோ அப்பதான் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தெரியாது. முதல் இப்ப நமக்கு தெரியுமானா தெரியாது. இந்த உடம்ப ஜடம் சொன்னா சிலருக்கெல்லாம் கோபம் கூட வந்துரும். இன்னும் இன்னைக்கும் ஏன்னா உடம்பே பிரதானமாக நினைத்து கொண்டு உடம்புக்கு வேண்டிய எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கும் ஒரு சிலர். அப்ப அவங்களுக்கு உடம்பு உடம்பு என்ன ஜட பொருள். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு அலங்காரம், இதுக்கு போய் இவ்வளவு எதுக்கு? இன்னைக்கு டெபாசிட் பண்ணாலும் உடம்புக்கு தானே பண்றோம். உயிருக்கு யாரா டெபாசிட் கேட்கிறோமா? கேட்க ஆரம்பிக்கணும். இந்த சாத்திரங்கள்லாம் படிக்க படிக்க ஆரம்பிச்சோன்னு உயிருக்கு டெபாசிட் இருக்கானா இருக்கு. அதை பிக்சட்ல போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பிக்சட் தான் அடுத்தாப்புல அடுத்தடுத்த பிறவிக்கு வரப்போகுது. உடம்புக்கு போட்ட பிக்சட்லாம் யாரோ தான் எடுத்து சாப்பிட போறாங்க. அவங்களுக்கு போயிரும். அதனால உயிருக்கு டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்பன்னா சாத்திரங்கள் படிக்க ஆரம்பிப்போம். அதுல இந்த தசகாரியங்களை நினைக்கும் போதே நமக்கு வந்துடும். இப்போ இப்ப 10 வகையா நம்ம தசகாரியங்களை பார்த்துட்டோம். சரியா? அதாவது ஹெட்லைன் மட்டும் பார்த்துட்டோம். அடுத்தாப்புல நூல் வழியாக பார்ப்போம். அதாவது இந்த தசகாரியங்களை பற்றி நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் உண்மை நெறி விளக்கத்துல. நீங்க புத்தகம் இருக்கவங்க கையில எடுத்து வச்சுக்கலாம். உண்மை நெறி விளக்கம் என்ற ஒரு நூல் வழியாக இந்த தச காரியங்களை மிக அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்தாப்புல நமக்கு பண்டார சாத்திரங்கள் என்ற ஒரு நூல், அது எல்லார்ட்டையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் 3 பேருமே கொடுத்திருக்காங்க. அம்பலவாண தேசிகர் கொடுத்திருக்காரு, சுவாமிநாத தேசிகர் கொடுத்திருக்காரு. இப்ப 3 பேருமே தசகாரியங்களை பற்றி கொடுத்திருக்காரு. அது அந்த பண்டார சாத்திரங்கள்ல வரக்கூடிய அம்பலவாண தேசிகருடைய தசகாரியம் மிக மிக மேலான ஒன்றாக. அதுல அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, தசகாரியங்களே எப்போ அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம், ஒரு பக்குவ நிலை வரும்போதுதான் இந்த உடல், ஜடம், இவை தத்துவங்கள், இவை நமக்கு கூட்டி வைக்கப்பட்டது அப்படின்ற உணர்வு நமக்கு வருது. அப்போ மலம் நீங்கிய நிலை. அதாவது கேவல நிலையிலையும் அவத்தைகள் நம்ம படிச்சிருக்கோம். கேவல நிலையிலும் 5 அவத்தைகள் இருக்கு. சகல நிலை உடம்போடு கூடியதுலயும் 5 அவத்தைகள் இருக்கு. சுத்த இதுல இருக்கு. இப்போ சகல நிலையில் உடம்போடு கூடியிருந்தாலும் மலம் நீக்க பெற்ற ஆன்மா, அது சுத்த ஆன்மான்னு சொல்லலாம். அதான் நின் மலம். அப்ப அந்த நின்மலத்துல 5 அவத்தை. நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். அதோடு அப்படியே சேர்த்து 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 இந்த தச காரியத்தையும் அதையும் சேர்த்து மிக அருமையாக கொடுத்திருக்கிறார். இப்போ முதல்ல நம்ம தச காரியம் அப்படின்றத பெயர் அளவுல பார்த்தோம். இப்ப அதை நம்ம விளக்கமா பார்த்துட்டு அடுத்தாப்புல அந்த பண்டார சாஸ்திரங்கள் வாயிலாக அதனை நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, இந்த 3ஐயுமே பார்த்தோம். இப்போ தத்துவங்கள் என்பது மாயையின் காரியமாக, மாயா காரியம். அந்த மாயையின் காரியங்கள் தான் தத்துவமாக. இங்கே அது சுத்த மாயை, அது விருத்திப்பட்டு வருதலும், அசுத்த மாயை பரிணமித்து வருதலும் அப்படின்லாம் பார்த்தோம். அப்ப இந்த அசுத்த மாயை என்றது பரிணமித்து வரும்போது அசுத்த மாயை, அடுத்து பிரகிருதி மாயை, இதெல்லாம் வரிசையா நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, உண்மை நெறி விளக்கத்துல முதல் பாடல்ல, மண்முதல் சிவம் அது ஈராம் வடிவு காண்பதே ரூபம். அப்ப தத்துவ ரூபம்னா என்னன்னா, இந்த மாயையின் காரியமாக, மாயை என்ற ஒரு ஜடப்பொருள், ஒளிப்பொருள், அதனுடைய காரியமாக வருவது இங்கே தத்துவங்கள். எதற்காக? உயிர்கள் அறியாமையோடு கூடியிருக்கிறது, அறிவு விளக்கம் பெறுவதற்காக. அந்த அறிவு விளக்கமும் எப்படிப்பட்டது? ஏகதேசமாக இந்த உலக அறிவை வெளிநோக்கி செல்லும் அறிவு, உள்நோக்கி செல்லுதல் அல்ல, வெளிநோக்கி செல்லக்கூடிய அறிவாக. அதுதான் இங்கே தத்துவங்களாக. அது மண் முதல் சிவம் அது ஈராக. கீழ இருந்து பாத்தீங்கன்னா மண்ணு, அதாவது 5 பூதங்கள், அந்த மாதிரில கடைசியா இருக்கிறது மண்ணு. இந்த பூதங்களுக்கு காரண பூதங்களாக, சூட்சும பூதங்களாக இருப்பது தன்மாத்திரைகள்.
இது எங்க இருந்து வருது? பூதாதி அகங்காரத்துல இருந்து வருது. இந்த அகங்காரம் 3 வகையாக, 3 குணங்களாக, அந்த 3 வகையாக பிரிந்து தைசதம், வைகாரிகம், பூதாதி. இந்த பூதாதியில இருந்து தான் இது வருது. அப்புறம் வைகாரியத்துல இருந்து கண்மேந்திரியங்கள் 5 வகையாக. அப்புறம் தைசதம், தைசத அகங்காரத்துல இருந்து ஞானேந்திரியங்களும் மனமும். இப்ப இதுல 20 தத்துவம், 20 மனம் 1, 21. மிச்சம் 3 இருக்கிற அந்த அந்தக்கரணங்கள், அது அகங்காரம் தத்துவம் 1 இருக்கு, புத்தி, அதுக்கு மேல சித்தம். 24 பிரகிருதி மாயை. இப்படி ஒரு கட்டம் போட்டலாம். இப்படியே கீழ இருந்து இப்படி போனீங்கன்னா மேல அப்படியே போயிடலாம். அப்புறம் அடுத்தாப்புல அஸ்த மாயையில வித்யா தத்துவங்கள் 7. அது கலையில இருந்து தான் இந்த பிரகிருதி வருது. சரியா? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இது புருடன். இந்த புருடனுக்கு பஞ்சகஞ்சுகன் என்று பெயர். அப்படி எல்லாம் பார்த்தோம். மாயை என்ற ஒரு தத்துவம். அஸ்தமாய், மாயைனால அஸ்தமாயை. அப்ப அஸ்தமாயிலிருந்து பெறப்படக்கூடிய 7 தத்துவங்கள். இப்ப இந்த அஸ்தமாயிட்டா இதையெல்லாம் செலுத்துவதற்காக சுத்த மாயை, அதுல இருக்கக்கூடிய 5 தத்துவம். இப்ப இது எல்லாமே இதுல 5 தத்துவங்கள் சிவதத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அதான் மண்முதல் சிவமதியிராம் வடிவு காண்பதுவே ரூபம், தத்துவ ரூபம். இது எல்லாமே மாயையின் காரியம் என்று நமக்கு தெரியுது, சேர்த்து வைக்கப்பட்டது. அடுத்தாப்புல இது தத்துவ தரிசனம் வரணும் பாருங்க. அது என்ன அப்படின்னா காட்சி. மண்முதல் சிவமதி ஈராம் மலம் ஜடம் என்றல் காட்சி. அதாவது இந்த தத்துவங்கள் எல்லாம் மாயையின் காரியம். மாயை ஒரு ஜடப்பொருள், தானா செயல்படாது. இது ஒரு மலம், இது மாயா மலம். இது சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மலத்தை நீக்குவதற்கு இன்னொரு மலம் சேர்க்கப்படுகிறது. எப்படி அழுக்கான துணியில அழுக்க நீக்குவதற்கு சோப்பு என்ற மலம் ஒரு கெமிக்கல் தானே சேர்க்கப்படுகிறது அல்லவா? அது போல மாயை மலம் ஜடம், ஜடப்பொருள். ஆகா, இது ஜடப்பொருள் அல்லவா? இது மலம் அல்லவா? இதுதானே சேர்த்து வைக்கப்படுகிறது என்ற உணர்வு எப்ப வரும்? நமக்கா வராது. மயங்கி கிடக்கும் நமக்கு எதுவும் தெரியுமா? தெரியாது. தண்ணியை தெளிச்சு இன்னொருத்தர் சொன்னாதான் நமக்கு தெரியும் நம்ம மயங்கி கிடக்கிறோம்னே. அப்ப இவையெல்லாம் சேர்த்து வைக்கப்பட்ட பொருள் எதற்காக? உனக்கு விளக்கம் தருவதற்காக. இதெல்லாம் நூல் அறிவுல தான் வரும், சாத்திர நூல் அறிவு மூலமாக. அதான் மண்முதல் சிவமதி ஈராம் மலம் ஜடம் என்றல் காட்சி. இது தத்துவ தரிசனமாக. அடுத்தாப்புல மண்முதல் சிவமதி ஈராம் வகைதனில் தான் நில்லாது கல் நுதல் கண்ணுதல் அருளால். கண்ணுதல், நுதல் கண் உடைய இறைவன் எம்பெருமானுடைய அருள், அருள் சக்தி திருவருளால் நீங்கள். அது சுத்தி. இது திருவருள் வந்து இதை நீக்கவில்லை என்றால் நாமாக நீக்குவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பத இந்த பாடல் நமக்கு அழகா சொல்லுது. இந்த 3ஐயும் நல்ல ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இன்றைக்கு உடம்பு என்பது நமக்கு எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்ட பொருள். நாம போய் உடம்பு எடுத்தோமா? இல்ல. இறைவனா பார்த்து நமக்கு கொடுத்த உடம்பு. அப்ப எதுக்காக கொடுத்தார், ஏன் கொடுத்தார் என்ற கேள்வி வந்தால் நாம் செய்த வினைக்கு ஈடாக. எவ்வளவு காலம் அது நமக்கு தெரியாது, சுவாமிக்கு தெரியும். அத ஒரு தெரியா காலத்தே உள் புகுந்து உள மண்ணி கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மெய்யானை. இந்த பாடல்கெல்லாம் பொருள் சாத்திரம் படிச்சாதான் நமக்கு நன்றாக புலப்படக்கூடியதாக இருக்கும். இப்ப 3ஐயும் பார்த்துட்டோம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அடுத்தாப்புல இப்ப வரிசையா இந்த 10ஐயும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா அப்படி சேர்த்து பார்த்து நம்ம சிவஞான போத சூத்திரங்களோடு இயைத்து பார்த்து, அதுக்கப்புறம் அவத்தைகள், நின்மல அவத்தைகளோடு இணைத்து பார்த்து, இப்படியெல்லாம் பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப அடுத்தாப்புல ஆன்ம ரூபம். பாயிருள் நீங்கி ஞானம் தனை காண்டல் ஆன்ம. ஆன்மா என்பது ஒரு அறிவு பொருள். இன்றைக்கும் நாம் ஒரு அறிவு பொருளாக இருந்தும் அறியாமை என்ற ஒரு பொருள் நம்மை அறிவை மறைத்து கொண்டு இருப்பதால் எந்த ஒன்றையும் அறிய முடியல. நான் யார் என்ற கேள்விக்கே நமக்கு பதில் கிடையாது. நாமன்னா அந்த உடம்பைத்தான் நம்ம சொல்றோம். இதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இப்படிதான், இதுதான் நானு அப்படிங்கிறோம். உண்மையிலேயே நான் யார் என்றால் இந்த உடம்பை
இயக்கும் ஒரு பொருள். அது தானாக இயக்கல, இறைவனுடைய திருவருள் உள் நின்று இந்த மாயா காரியத்தை கூட்டி வைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்போதும் உலகத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அனுபவத்துல இந்த நூலறிவு மூலமாக வாளறிவு கூட்டி வைக்க, நூலறிவு மூலமாக நாம் உணரக்கூடியவர்களாக இருப்போம். பாயிருள் நீங்கி நல்ல ஒரு இந்த பாயிருள்னா இந்த அணவமல சார்பு வரக்கூடிய இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க 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 ஞானம் தனை காண்டல், நான் ஒரு அறிவு பொருள் என்பதை உணர்தல் தான் ஆன்ம ரூபம். அடுத்து நீயும் நின் செயல் ஒன்று இன்றி நிற்றலே தரிசனம். அடுத்தாப்புல ஆன்ம தரிசனம் என்ற மாத்திரத்தில் என்னுடைய செயல் எதுவும் கிடையாது, எல்லாம் சிவச்செயல். அவன்தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறான். திருவருள் துணை இல்லாமல் எனக்கென்ற எந்த அறிவும் எந்த செயலும் கிடையாது என்று என்னைக்கு ஆன்மா உணர்தோ அதுதான் ஆன்ம தரிசனம். இன்னைக்கு நிலையில நம்ம இந்த உடம்பு மூலமாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நானே செய்தேன், இது என்னுடையது என்ற உணர்வோடு இருக்கிறோம். ஆனா திருவருள் துணை என்றைக்கு கிடக்கிறதோ அன்றைக்கு இந்த நூல் வழியாக நாம் உண்மையை உணர, இதுதான் இந்த பக்குவ நிலை, மலம் பரிபாகம் பட்ட அந்த நிலை. அதான் நீயும் நின் செயல் ஒன்று இன்றி நிற்றலே தரிசனம்தான். அடுத்தாப்புல போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் அங்கு தோன்றாதாய்விடில் ஆன்ம சுத்தி. இது எல்லாம் எதுல சொல்லப்பட்டிருக்கு? அருள் நூலில் விதித்தவாறே. ஆன்ம சுத்தி என்பது எனக்கென்று எந்த செயல் எல்லாம் இறை செயல் என்று தன்னை நீக்கி இறைவனை முன்னிறுத்தி நிற்றல். இதுதான் இங்கே ஆன்ம சுத்தியாக. அப்படி இப்ப இந்த மூணையும் சொல்லியாச்சு, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தியாக. இப்ப அடுத்தாப்புல சிவரூபம். இந்த சிவரூபம் என்பது இறைவனே, அருவமான இறைவன் உயிர்கள் பொருட்டாக உருவம் தாங்கி வருதல். இந்த உருவம் தாங்கி வருதல் என்பது எதை குறிக்கிறது? ஆச்சாரிய கோலம் கொண்டு வருதல். உருவே சிவமென கூறினன் நந்தி. அந்த சிவமாம், அந்த சிவமாக வந்து இந்த உயிர்களுக்கு அருள் பாலிக்கும் அந்த தன்மை, அதுதான் சிவரூபமாக. எவ்வடிவுகளும் தானாம் எழில் பறை வடிவு அது ஆகி கவ்விய மலத்து ஆன்மாவை கருதியே ஒடுக்கி ஆக்கி பவ்வம் வெண்டு அகல பண்ணி பாரிப்பான் ஒருவன் என்று செவ்வியே உயிருள் காண்டல் சிவரூபம். செவ்வியே அதாவது இறைவனுடைய திருவருள். இந்த திருவருள் எப்படி இதுகாரம் உள்ள இருந்து, அதாவது உயிருக்கு உயிராக இருந்து செலுத்தி கொண்டிருந்த அந்த இறைவன் இப்போது பக்குவ நிலை, அதாவது உயிர் நல்ல ஒரு மலம் பரிபாகப்பட்ட நிலையிலே இந்த இதுகாரம் செலுத்தி கொண்டிருந்த அந்த அருள் இங்கே உருவம் தாங்கி வந்து, எப்படிப்பட்ட உருவம்? குரு வடிவமாக. அந்த சத்தினிபாதம் பெற்ற, சத்தினிபாதம் அருள் வீழ்ச்சி பெற்ற அந்த உயிர்களுக்கு இறைவனே குருவாக வந்து, இல்லைன்னா ஒரு சில நேரங்கள்ல பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை அதிர்டித்து வருவான். நம்ம வரலாறுகள் மூலமாகவே இதெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் குருவாக யார் வந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவனே அம்மையப்பனாக வந்து ஞானப்பால் ஊட்டி அந்த ஞானத்தை, சிவ ஞானத்தை, அது சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம், பவமதனில் அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உமையில்லா கலைஞானம், உணர்வெறிய மெய்ஞானம், தவ முதல்வன் சம்பந்தன் தான் உணர்ந்தான் அந்நிலையில் என்ற மாத்திரத்திலே இந்த ஞானத்தை பெரும் ஆன்மா குரு வடிவாக வருதல். அந்த குரு வடிவாக வருதும் இறைவனே குருவே சிவம் என கூறினன் நந்தின்னு நமக்கு திருமூல தேவனாரும் சொல்லிட்டார். அப்படி குருவாக வந்து, அதுதான் இங்கே சிவரூபம் என்று சொல்லக்கூடியதாக. அப்படி வரும்போது இந்த ஆன்மா நல்ல ஒரு பக்குவம் இருந்தா தான் வந்திருக்கும் குரு சிவமே.
என்று உணர ஆரம்பித்தார். வந்திருக்கும் குரு சிவமே என்ற உணர்வு தலைப்பட அங்கே மேலான ஒரு நிலையிலே நம்ம சிவப்பிரகாசத்துல நம்ம உமாபதி சிவாச்சாரியார் பாருங்க, அப்படியே மறைஞான சம்பந்த பெருமானை அவ்வளவு அருமையா ஒவ்வொரு இடத்துலயும் நெஞ்சு விடு தூது இதெல்லாம் போற்றி போறோட இதெல்லாம் பார்த்தாக்கும் தன்னுடைய நெஞ்சையே தூதுவாக விடுதல். யார்கிட்ட? மறைஞான சம்பந்த பெருமானை சிவமாக பாவித்து அப்படியே அனுப்புறது. போய் மாலையை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி. எவ்வளவு ஒரு அருமையான ஒன்று. இதே போல நீங்க ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா அவ குருவையே சிவமாக, ஏன்னா சிவம்தான் இவர்களை அதிர்ஷ்டித்து நின்று இவர்களுக்கு இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு உபதேசம் தீட்சை எல்லாம் கொடுத்து இவ்வளவு இருக்குது. இப்ப அந்த ரூபம் கொண்டு வருதல் சிவரூபம். அப்படி சிவ ரூபத்தில் இந்த ஞான குருவை அப்படியே பார்த்தாங்க இல்லையா? இது தரிசனம். ஞான குருவை எப்படி பார்த்தாங்க? சிவமாக தரிசித்தல், சிவமாகவே தரிசித்தல். அந்த குரு வந்த இது சிவரூபமாக வந்த அந்த குருவை அப்படியே தரிசிப்பார்கள். எப்படி தரிசிப்பார்கள்? அருவ நிலையில் இருக்கும் அந்த சொரூப சிவமாக தரிசிப்பார்கள். அந்த நிலை, அந்த பக்குவ நிலை அவர்களுக்கு உண்டு. அதுதான் அங்கே சிவ தரிசனமாக. இரண்டாவது சிவரூபம், அடுத்து சிவ தரிசனம். பறை உயிரில் யான் எனது ஒன்றர நின்றது அடியான் பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்றல் அது முகமாம் குறையிறந்த சுகம் அதுவே முடியாகும் என்று இவ்வுண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தற்பறையில் நின்று அழுந்தாது அற்புதமே ஆகி தெரிவறிய பரமானந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூலே. முழுக்க முழுக்க இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் இந்த உலக போகத்தில் அவர்கள் தலைப்பட மாட்டார்கள். உலகத்தில் எந்த ஒரு பொருளை கண்டாலும் அதை சிவமாகவே பார்ப்பார்கள். இது மேலான ஒரு சிவ தரிசனம். குருவையே, குருவில் அருவமான அந்த சிவத்தை பார்த்தல் ஒன்று. இன்னொன்று, இந்த உலகத்துல உடம்போடு கூடி இருப்பாங்க. ஆனால் உடம்போடு கூடி இருந்தாலும் உலக பொருள்கள் அவர்களுக்கு காட்சிப்படாது. ஏன்னா இதுல இருந்து மீண்டவர்கள், அந்த உலக பொருளிலிருந்து மாயா மயக்கத்திலிருந்து மீண்டவர்கள், மலத்திலிருந்து மீண்டவர்கள். அதனால் முழுக்க உலக பொருளெல்லாம் சிவமாகவே காட்சி தரக்கூடியதாக அவர்களுக்கு இருக்கும். இந்த நிலையெல்லாம் ஒரு மேலான நிலை என்று கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை பார்க்கும்போது அது 12 வயது அழகான ஒரு எழில் கோலம், எழில் திருக்கோலம். ஆனா அந்த மாயா காரியமாகிய உடம்பு அங்கே தெரியவில்லை. அருள் 1000 முகத்தால் பார்த்தார் அப்படின்னா அப்படியே அருளாக தெரிந்தது. திருவருளின் மேன்மை அங்கே புலப்பட்டது. அப்படிதான் அவர்கள் பார்ப்பார்கள். நாவுக்கரச பெருந்தகையார் இங்கே திருவையாற்றிலே கைலாய காட்சியை காணும்படியாக இறைவன் எம்பெருமான் இங்கே பணித்தார். கைலாய காட்சி காணப்படுது. கைலாய காட்சி போது எல்லாம் அங்க இருக்கு. அந்த எல்லா பொருளிலும் சிவத்தை, அதிலையும் கூட திருவடி கண்டேன் அவர் திருப்பாதம். எல்லாவற்றிலையும் அந்த விலங்குகள், பறவைகள், இவர்களுடைய எல்லாம் பாதத்தை பார்க்கும்போது இறைவனுடைய திருப்பாதமாக கண்ட அந்த காட்சி. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதெல்லாம் இந்த மேலான அந்த சிவ தரிசனம். இவர்கள் முழுக்க இந்த உலக இன்பம், இந்த உலக மாயை இதிலிருந்து நீங்கியவர்களாக இருக்கும் அந்த தன்மையைத்தான் இங்கே சொல்லப்படக்கூடியது. அதாவது இந்த பாசஞானத்திலிருந்து நீங்கிய நிலை, பதியோடு ஒன்றித்த நிலை, அதான் சிவ தரிசனம். அடுத்தாப்புல சிவ யோகம். இந்த யோகம் என்பது ஒரு ஒன்றித்த நிலை. யோகம்னாலே ஒன்றித்த நிலை. அப்ப அந்த ஒன்றித்த நிலையிலே இப்ப இந்த ஒன்றித்த நிலையில சிவத்தோடு ஒன்றி இருப்பாங்க. ஆனா சிவம் என்பது இந்த இடத்துல திருவருளோடு. அந்த போகம் என்ற மாத்திரத்தில் தான் அவர்கள் சிவ ஆனந்தத்தை அடைவார்கள். இந்த யோகம் என்ற நிலையிலே
இவர்கள் திருவருளோடு தான் ஒன்றிருப்பார்கள். அது அடுத்தாப்புல நம்ம இதை பார்க்கும்போது சேர்த்து பார்ப்போம். எப்பொருள் வந்து உற்றிடும் அப்பொருளை பார்த்து அங்கு எய்தும் உயிர்தனை கண்டு இங்கு அவ்வுயிர்க்கு மேலாம் ஒப்பில் அருள் கண்டு சிவத்து உண்மை கண்டு இங்கு உற்றதெல்லாம் அதனாலே பற்றி நோக்கி தப்பினை செய்வதுவும் அதுவே நினைப்பும் அதுதானே தரும் உணர்வும் பொசிப்பும் அதுதானே ஆகி எப்பொருளும் அசைவு இல்லை என அந்த பொருளோடு இசைவதுவே சிவ யோகம் என்பதாக. அதாவது இறைவனை அன்றி நமக்கு துணை என்பது வேறு ஒன்று கிடையாது. இந்த உலக பொருள் உலக சார்பையெல்லாம் விட்டு 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 நீங்கி வேண்டேன் செல்வம் வேண்டேன் பொருள் எல்லாவற்றையும் நீங்கி எல்லாவற்றையும் வேண்டேன் 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 என்று நீங்க 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 ஒரு பொருள் மட்டும்தான் மிச்சப்படும். அதுதான் சிவம். அந்த சிவத்தோடு ஒன்றி நிற்றல். அப்ப உயிரிலே எப்பொழுதும் நம்மோடு ஏய்ந்திருக்கும் ஒரு பொருள் எது என்றால் சிவம். இதை உணர்தல் தான் சிவயோகம். அதோடு ஒன்றித்து நிற்றல். ஏன்னா இந்த உலக பொருள் எல்லாமே எல்லாமே காட்சிப்படுது. ஆனால் அவர்களுக்கு அந்த காட்சியெல்லாம் மாறி உலக பொருளை செலுத்தும் சிவம் காட்சிப்படும். நமக்கு உலக பொருள் தெரியுது, அவங்களுக்கு இந்த உலக பொருளை செலுத்தும் சிவம் தென்படும். அந்த சிவத்தோடு இவர்கள் ஒன்றி இருப்பார்கள். நம்மை செலுத்தும் இந்த பொருள் சிவப்பரம்பொருள், நம்மை மட்டும் இல்ல இந்த உலகத்தை செலுத்தும் சிவப்பரம்பொருள். அந்த ஒரு பொருள் தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அது ஒரு மேலான ஒரு பக்குவ நிலை. இந்த நிலைதான் இறைவனோடு சிவ யோகம், ஒன்றித்து இருத்தல், சிவத்தோடு ஒன்றித்து இருத்தல். இப்போ அதாவது இதுலயே நமக்கு சிவ யோகத்திலேயே நம்ம சிவஞான போதத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அடுத்து இந்த சிவயோகம், அடுத்து சிவயோகம் என்பது திருவருளோடு ஒன்றித்து இருத்தல். நம்மை செலுத்துவது யார் என்றால் திருவருள் தான். சிவம் வேறு திருவருள் வேறு இல்ல. அது ஞானம், இது கிரியை, அவ்வளவுதான். இந்த கிரியையாகிய ஆற்றல் தான் நம்ம இன்றைக்கு செலுத்தி கொண்டு இருக்கிறது என்று உணர்தல். அப்ப அந்த திருவருள் மீது திருவருளோடு ஒன்றித்து நிற்றல் சிவயோகம். இந்த திருவருள் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த திருவருளோடு கூடிய ஆன்மா நல்ல ஒரு பக்குவ நிலையில பார்க்கும் இடமெல்லாம் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள் என்பதை உணர்ந்து கொண்டு, எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பது பரம்பொருளாகிய சிவம் என்பதை உணர்ந்த அந்த ஆன்மாவின் பக்குவத்தை உணர்ந்து திருவருள் அப்படியே கொண்டு வந்து சிவத்திடம் ஒப்படைத்து விடும். வகாரமாகிய திருவருள் சிகாரமாகிய சிவத்திடம் இந்த ஆன்மாவை, இதுதான் அதனுடைய வேலை. நம்ம பஞ்சாக்கரம் 5 வகையா படிக்கிறோம். அந்த பஞ்சாக்கர 5 வகையும் இதைத்தான் சொல்கிறது. தூல பஞ்சாக்கரம் நம, நம என்பது நகாரம் திரோதானம், மகாரம் என்பது மலம், நம அதை முன்னிறுத்தி நம சிவாய, சிவ ய என்பது உயிர். அப்புறம் கொஞ்சம் பக்குவம் வரும்போது சூட்சும பஞ்சாக்கரம் சிவாய நம, சிகரத்தையும் வகாரத்தையும் முன்னிறுத்துற சிவாய நம. ஆனா நாமமாவும் இருக்கு, விட்டு போகல. யகாரம் நடுவுல கிடக்கு, இங்கேயும் இங்கேயும் அனுபவிக்குது. இது சூட்சும பஞ்சாக்கரம். அதுக்கப்புறம் நாவுமாவும் கலண்டுருது. அந்த கலண்ட மாத்திரத்தில் சிவைய 3 எழுத்து தான், அதுவும் பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படுகிறது. சிவைய இந்த யகாரம் வகாரத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. சிவைய சிவைய சிவையன் மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல சிவ சிவ இடையில யா இருக்கும் பாருங்க. அப்ப சிவைய சிவைய என்று சொல்ல யகாரமானது அப்படி பத்திரமா இந்த 2 சிவ சிவக்கு இடையில உட்கார்ந்துருக்கும் பத்திரமா. இதுதான் அவர் மாணிக்கவாசகரும் உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிய என்று கேட்டார் என்றால் இந்த சிவைய சிவைய இது மேலான ஒரு பஞ்சாக்கரம், இருதலை மேழி என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சாக்கரமாக. அடுத்து இன்னொன்னு இந்த யகாரம் வகாரத்தோடு ஒன்றித்து
அப்ப ஒன்றிக்கும் போது சிவ 2 எழுத்து தான். இந்த 2 எழுத்துமும் பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படுகிறது. அது காரண பஞ்சாக்கரம், இது மகா காரண பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படும். அப்போ இது சிவ 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 என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினை மாளும் என்று நமக்கு திருமந்திரமும் அழகாக சொல்லக்கூடியதா இருக்கு. சிவ அடுத்தாப்புல வகாரமாகிய இந்த வகாரத்தோடு ஒன்றி கிடக்கு இந்த யகாரம். இந்த வகாரம் இந்த யகாரத்தை சிவத்தோடு ஒன்றிக்க வச்சோம். அப்படி ஒன்றிக்க வைத்த மாத்திரத்திலே இப்போ இந்த யகாரமாகிய உயிர் சிகாரத்தோடு ஒன்றி இருந்து அந்த அனுபவத்தை ஆனந்தத்தை, ஏன்னா அனுபவிக்கும் பொருள் உயிர், அனுபவிக்கும் பொருள் சிவமும் அனுபவிக்காது, ஜடப்பொருளாகிய இந்த மாயா காரியங்கள் அதுவும் அனுபவிக்காது. அப்ப அனுபவிக்கும் பொருள் எது? உயிர். அந்த உயிர் இப்பொழுது சிவானுபவம் என்று சொல்லக்கூடிய பேரின்பத்திலே திளைத்து நிற்கும். இதுதான் போகம், சிவ போகம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவபோகத்திலே திளைத்திருப்பவர்கள் தான் நம்முடைய அடியார்கள். 63 நாயன்மார்கள். இவங்களெல்லாம் பார்த்து அவங்களுடைய வரலாறு எல்லாம் படிக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். எப்படி ஒரு தன்னுடைய குழந்தை ஒரு பிள்ளை, அந்த ஆண் பிள்ளை, அந்த பிள்ளைய கரிசமைக்க முடியுமா அப்படின்னா, இவர்கள் சிவபோகத்தில் திளைத்திருக்க. உடல் நான் அல்ல, இது ஒரு ஜடம். அவங்களை விடுங்க, சிறுத்தொண்ட நாயனார், மனைவியார், தாதியார், இவங்களையெல்லாம் விடுங்க. அந்த 5 வயசு குழந்தை சொல்லுது பாருங்க, காக்கைக்கும் நரிக்கும் உணவாகும் இந்த உடல் ஒரு அடியாருக்கு உணவாவது என்றால் அடியேன் செய்த பெரும் பாக்கியம். இது யார் சொல்ல முடியும்? 5 வயசு பிள்ளைக்கு இது தெரியுமா? இது பக்குவம் பெற்றார், நல்ல ஒரு பக்குவ நிலை, முதிர்ந்த நிலை. இதுதான் இந்த ரசகாரியத்துல சிவபோகத்தில் திளைத்து இருத்தல். இந்த உண்மையை, இது ஒரு உண்மை, இந்த உண்மை நெறியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்தல் எப்ப வரும் நமக்குன்னா, நூலறிவு மூலமாக. இந்த நூல்கள், சைவ சித்தாந்த நூல்கள், இன்னும் சொல்லப்போனா ஆகமத்தில் ஞானபாதத்தில் வரப்படக்கூடியதான இந்த உண்மையை எல்லாம் நாம் உணர்தல் எப்ப வரும்னா, அப்பவும் ஒரு படிமுறையில சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கொடுத்து இந்த தச காரியம் 10 காரியமாக செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய இதையெல்லாம் நமக்கு சொல்லி, இந்த தச காரியமும் நமக்கு சிவஞான தசகாரியத்தை பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்துட்டோம்? தத்துவ ரூபத்தை பார்த்தோம், தத்துவ தரிசனம் பார்த்தோம், தத்துவ சுத்தியை பார்த்துட்டோம், ஆன்ம ரூபம் பார்த்துட்டோம், ஆன்ம தரிசனம் பார்த்துட்டோம், ஆன்ம சுத்தியை பார்த்துட்டோம், சிவ ரூபம் பார்த்துட்டோம், சிவ தரிசனம் பார்த்துட்டோம், சிவ யோகம் பார்த்துட்டோம், சிவ போகம் பார்த்துட்டோம். 10 செயல்பாடுகளாக இந்த 10யும் இந்த சிவஞான போதம் சூத்திரங்கள் இருக்கு பாருங்க, அதனோடு முதல்ல இன்றைக்கு அப்படி ஒப்பிட்டு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதுல எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்ற விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த நம்ம தசகாரியங்கள் என்ற ஒன்றே தத்துவங்கள் நம்மளோடு சேர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது எப்போ வரும்னா, ஒரு பக்குவ நிலையில தான் வரும். அதாவது சிவஞான போதத்துல 12 சூத்திரங்கள், 6 சூத்திரங்கள் பொது, 6 சூத்திரங்கள் சிறப்பு, உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய. இதுல முதல் 3 சூத்திரங்களும் பிரமாணம், உண்டு உண்டு நிரூபிக்கிறது. அந்த உண்டு நிரூபிச்ச பொருளுக்கு இலக்கணம் சொல்றது அடுத்த 3. சரியா? 6 முடிஞ்சது. 7வது சூத்திரம் தான் ஆரம்பிக்குது. இந்த 7வது சூத்திரம் தான் என்ன அப்படின்னா, நமக்கு ஆன்மாவுடைய உண்மை எது? இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன்னா இது சத்தா அசத்தா அப்படின்னா சதசத்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இருதிறன் அறிவுள்ளது 2 அலா ஆன்மா. அப்ப ஆன்மாவுடைய உண்மை என்னன்னா, எதை சாருமோ அது சார்ந்ததன் வண்ணம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்போ இந்த 7 தான் உண்மையை நோக்கி, உண்மை நெறியை நோக்கி செல்லும் ஆன்மா. இந்த பக்குவ நிலை வரல, இப்பதான் அபரஞானம் வந்திருக்கு.
அபரஞானம் வந்திருக்கு. அபரஞானம்னா நூல் அறிவு. இப்ப கொஞ்சம் நூல்கள்லாம் படிச்சு 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 சரியகிரிய யோகத்துல இருந்து நல்ல ஒரு தவத்துல கொஞ்சம் மேம்பட்டு வந்து அதன் மூலமாக இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் சுவாமி இந்த சாத்திர நூல்கள்லாம் கொடுப்பார். கொடுத்து 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 கொஞ்சம் அந்த சாத்திர நூல்களையும் சொல்ல 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 புரிதல் என்ற ஒன்றையும் சாமி சேர்த்து கொடுத்துருவார். அப்ப இந்த ஆன்மா எந்த ஆன்மா? 7ஆம் நூற்பாவில் சொல்லப்படக்கூடிய ஆன்மா. இதுதான் ஒரு பக்குவ நிலையை நோக்கி செல்லும் ஆன்மா, உண்மை நெறியை நோக்கி செல்லும் ஆன்மா. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், ஆன்ம ரூபம், இந்த மூணுமே இந்த 7ஆம் சூத்திரத்தில் உள்ள ஆன்மா. அதுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆகா, இதெல்லாம் தத்துவங்கள். உடம்பு, இந்த உலகம், இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் மாயையின் காரியங்கள், ஜடப்பொருள், மலம், இதையெல்லாம் உணர்ந்து ரூபமாக தரிசனமாக இது தானாக செயல்படாது, இறைவன் இதனை செயல்படுத்துகிறான் என்றெல்லாம் உணர்ந்து நான் ஒரு அறிவு பொருள், ஆன்ம ரூபம். இந்த ஆன்ம ரூபம் இதுல வந்துருது. எதுல? 7ஆவது சூத்திரத்துல வந்துருது. அப்ப தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், ஆன்ம ரூபம் மூணுமே எங்க வந்துருது? 7ஆவது சூத்திரத்துல வந்துருது. இதுல இருந்தா இது வந்து சாதனை இயல்ல வருது. 7, 8, 9 மூணுமே சாதனை இயல்ல வருது. அப்ப 7ஆம் நூற்பா ஆன்மா தன்னை உணர ஆரம்பிக்கிறது. அல்ல ஒரு பக்குவ நிலை அடைந்த ஆன்மா அபரஞானத்தின் மூலமாக தத்துவ ரூபத்தையும் தத்துவ தரிசனத்தையும் ஆன்ம ரூபத்தையும் உணர ஆரம்பிக்கிறது. அடுத்தாப்புல இப்படிப்பட்ட ஆன்மா நல்ல ஒரு உணர்ந்த ஆன்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்குவ நிலையில் உணர்ந்த ஆன்மா. இப்போ அபரஞானத்தின் மூலமாக இவ்வளவு அடைந்த ஆன்மா இப்ப பரஞானம் என்று சொல்லக்கூடிய திருவருள், இந்த திருவருளே குருவருளாக வந்து நிற்றல். எதுல? 8ஆம் சூத்திரத்துல. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 8ஆம் சூத்திரம் என்னன்னு. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை அப்படின்னு. அப்படி நிற்கும் போது தம் முதல் குருவுமாய். அப்ப தம் முதல் குருவுமாய் இதுகாரும் நம்மை செலுத்தி கொண்டிருந்த முதல், அந்த முதல் குரு வடிவமாக வந்து, அப்ப அந்த குருவாக வரும்போது 8ஆம் சூத்திரம். அப்ப குரு வடிவாக வர்றது பரஞானம். இவ்வளவு நேரம் 7ஆம் சூத்திரம் அபரஞானம். இப்ப 8ஆம் சூத்திரம் பரம். அதான் பரம்னா இறைவனே, குரு திருவருளே குருவருளாக குருவாக வந்து இப்போ ஆகா, இந்த தத்துவங்கள் எல்லாம் எனக்குரிய பொருள் அல்ல, இவைகளெல்லாம் என்னை மயக்க வந்த இந்த உலக மயக்கத்தில் என்னை அழுத்தக்கூடிய பொருள் என்பதை உணர்ந்து, அதான் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்தமுதே ஊறி நின்றென்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவ காணவ தருளாய். திருவாசக வரிகள் உண்மைக்கே சாத்திரம் படிச்ச பிறகு அப்படியே உள்ளுக்குள்ள நெகிழ வைத்து விடும் இந்த வார்த்தைகள் எல்லாம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த 8ஆம் சூத்திரத்துல அப்படியே இதுகாரும் ஐம்புல வேடரில் அயர்ந்திருந்தனை என்பதை இந்த குருவாக வந்து திருவருளே குருவாக வந்து உணர்த்தி தத்துவ கூட்டங்களை எல்லாம் சுத்தி பண்ணி, அந்த தத்துவ சுத்தி மட்டும் இல்ல, ஆன்மா நீ ஒரு அறிவு பொருள், நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே. வானோர் பிரான் அதுதான் இந்த இடத்துல சிவரூபம். அப்ப சிவரூபம் என்பது இங்கே குருவருளாக குருவாக ரூபம் காட்டி வந்து மானுட சட்டை தாங்கி வந்து சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம் தத்துவ சுத்தி இப்படி எடுத்துக்கணும். சிவரூபத்தில் ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் இவ்வளவு 8ஆம் சூத்திரத்தில். இப்ப அடுத்தாப்புல 9 இதெல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் அப்படி பக்குவ நிலைக்கு வருது. அடுத்து 9ஆம் சூத்திரம். 9ஆம் சூத்திரத்துடைய கருத்துரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆன்ம சுத்தி பண்ணுமாறு முதலிற்று அப்படின்னு வருது. அப்ப இந்த இடத்துல முதல்ல ஆன்ம தரிசனம். நான் யார்?
நான் ஒரு அறிவு பொருள், இதுகாரும் இந்த ஜடப்பொருளோடு கூடியிருந்தேன் என்று இந்த தன்னை ஆன்மா தரிசித்தல் 8ஆம் சூத்திரம். அது தானா தரிசிக்க முடியாது. திருவருள் குருவருளாக வந்து உணர்த்திய மாத்திரத்தில், உணர்த்தியதை உணர்த்திய மாத்திரத்தில் உணரும் தன்மை. இது ஒரு பக்குவ நிலையில தான் வரும். அப்பதான் 8ஆம் சூத்திரத்துல வருது. இப்ப அடுத்தாப்புல 9ஆம் சூத்திரத்துல இன்னும் ஒரு பக்குவ நிலை வரும்போது இந்த சிவம் தரிசனம், இந்த சிவ தரிசனம் என்பது அது ரூபம் காட்டி வந்தது இல்லையா? குருவாக ரூபம் காட்டி வந்தது இல்லையா? அந்த ரூபத்திற்குள் அருவமான அந்த ஜோதியை காணுதல், இது சிவ தரிசனம். அந்த ரூபத்திற்குள் அருவமான ஜோதியை காணுதல் சிவ தரிசனம். அந்த சிவ தரிசனத்தை கண்ட ஆன்மா சுத்தி அடைதல், இந்த மலங்களிலிருந்து முழுக்க நீக்கிய அந்த நிலை. ஆனாலும் கூட கொஞ்சம் மலவாசனை இருக்கான். அந்த 9ஆம் சூத்திரத்திலையும் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் 10ஆம் சூத்திரம். இப்ப 9 வரைக்கும் 7, 8, 9 3மே என்னது சாதன இயல். 10ஆம் சூத்திரம் பயனியலா வருது. அப்படி பயனியலா வரும்போது அதுலயும் பாசச்செயம் பண்ணுமாறு முதலிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 10ஆம் சூத்திரத்தில் தான் இங்கே சிவயோகம் ஒன்றி நின்ற நிலை. அந்த ஒன்றியதான அந்த நிலையிலே இந்த ஆன்மா எப்பேற்பட்ட ஒரு மேலான ஒரு நிலையை அடையக்கூடியதாக, பாச நீக்கம் முழுக்க நீங்கி அந்த சிவத்தோடு ஒன்றிய, சிவத்தோடுனா இந்த இடத்துல திருவருளோடு தான், திருவருளோடு அந்த ஒன்றிய நிலை அடைகிறது 10ஆம். ஏகனாகி நிற்றல், இறைவனை நிற்றல், இதையெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். அடுத்தாப்புல 9 அதுவும் சுத்திதான். ஆனா அது சாதனத்துல வருது. 10 அதுவும் சுத்திதான். ஆனா அது பயனியல்ல வருது. இந்த 10ஆம் சூத்திரம் தான் அந்த சிவ யோகம் அப்படின்றது அங்கே கிடைக்கிறது. ஒன்றித்த நிலை கிடைக்கிறது. அந்த ஒன்றித்த நிலை வரும்போதுதான் இன்னும் அந்த இறைவனின் மீது கொண்ட அன்பு, அயரா அன்பு, இடைவிடாத அன்பு வர 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 அந்த பேரின்பத்தை இந்த ஆன்மாவுக்கு கொடுத்து விடுகிறது. இது போகம், சிவபோகம், பேரின்ப அனுபவம். 11ஆம் நூற்பா. அந்த சிவபோகத்தை அனுபவிக்க வேண்டும் ஆன்மா. சிவபோகத்திலே திளைக்க வேண்டும், பேரின்பத்திலே திளைக்க வேண்டும். இப்ப 7ஆம் சூத்திரத்திலிருந்து 11ஆம் சூத்திரம் வரைக்கும் இந்த தசகாரியத்தை வைத்து பார்த்தோம் என்றால், இந்த ஆன்மா உண்மை நெறியை நோக்கி செல்லுதல், இதை நன்றாக இங்கே நாம் உணரக்கூடியவர்களாக இருப்போம். இந்த ஆன்மா ஒரு அறிவு பொருள், ஒரு வியாபகம். ஆன்மான்ற சொல்லே வியாபகம். இந்த வியாபகத்தன்மை உணராமல் இந்த கூட்டிற்குள் அடைபட்டு கொண்டு இதுவே நான் என்று மயங்கு நின்ற நிலை நீங்கி மேலான சிவம், அது திருவருளோடு கூடி, அந்த திருவருள் தான் நம்மை செலுத்துகிறது என்ற உண்மையை உணர்ந்த அந்த ஆன்மா அந்த சிவத்தோடு ஒன்றி அதன் பின்பாக அந்த இன்பத்தை அனுபவித்து பேரின்பத்தை காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என அந்த நிலை, அந்த பேரின்பத்தை அடைந்தவர்கள் நமக்கு திருமுறைகள் திருவாசகம் மூலமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எப்படி என்னன்றத சாத்திரங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. உமாபதி சிவாச்சாரியர் ரொம்ப அழகா உண்மை நெறி விளக்கம் மூலமாக சொன்னார். இப்ப இந்த தசகாரியங்களை நம்ம இந்த சூத்திரங்களோட பொருத்தி பார்த்துட்டோம். ஆனா இந்த தசகாரியம் என்பதே எப்ப வரும் நம்ம பார்த்தோம்? பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு, அதாவது மல நீக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்குன்னு பார்த்தோம். அப்ப மல நீக்கம் பெறுதல் என்பது நின்மலம். அந்த நின்மலத்தில் 5 அவத்தை, அந்த 5 அவத்தைகளோடு கூடி இந்த தசகாரியம் எப்படி நிகழ்கிறது என்பதை நம்ம பண்டார சாத்திரங்கள் மூலமாக அடுத்த வரும் வகுப்பிலே காணலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த தசகாரியத்தை மீண்டும் மீண்டும், அதாவது நூல் வழியாகவே நீங்க கையில உண்மை நெறி விளக்கம் நூலை கையில வச்சுக்கோங்க. இப்ப சொன்னதையும் திரும்ப அப்படியே ரீகால் பண்ணி பாருங்க, மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்க. அப்ப தசகாரியம் என்ற ஒன்று
மிக தெளிவாக நமக்கு புலப்படக்கூடியதாக இருக்கும். இதை உணர்ந்து கொண்டாலே சைவ சித்தாந்த உண்மையை நாம் ஓரளவு நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா இந்த ஆன்மா நான் யார் என்ற கேள்விக்கும் இதிலே பதில் வந்துவிடும். ஆன்மா என்பது ஒரு வியாபக பொருள். இறைவனுக்குள் அடங்கிய வியாபகம் என்றாலும் தன்னை ஒரு வியாபக பொருள் என்றும் அறிவு பொருள் என்பதும் உணராத நிலை மாறி இறைவனோடு ஒன்றித்து பேரின்பத்தை அனுபவிக்கும் பொருள் என்பதையும் உணர்ந்து சிவபோகத்தை திளைக்கலாம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய திருவே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.